GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். ஷூட்டிங் பண்ணுறவங்க, குண்டு போடுறவங்க, பைனாக்குலர் வச்சிருக்கிறவன் அவெல்லாம் என்ன செஞ்சுட்டான், அங்கே போயிட்டான், சண்டைக்கு போயிட்டான். இவர் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, இவர் இங்கே விட்டுட்டாங்க பானா போஸ்ட்டில். மீதி இருக்கிறவங்க யாராக இருந்தாங்க, இந்த மாதிரி குக்கு மசால்ச்சி அப்படி இப்படி ஆளுங்களாம் இருந்தாங்க. இந்த குரூப்பை வச்சு இவர் என்ன செஞ்சார், அதி தீவிரமாக சண்டை போட்டு எதிராளியை முறியடிச்சார். வேற ரூபத்துல இருந்து பாகிஸ்தான் அட்டாக் பண்ணது. அந்த அட்டாக் முறியடிச்சு அந்த ஸ்பீட்ல இன்னொரு போஸ்டை பிடிச்சிட்டாரு. அந்த பிடிச்ச இடம் தான் பானா போஸ்ட், அந்த டெம்போல. ஸோ அவ்வளோ பேர் அதிதீவிர வேலை செஞ்சது வந்து இவங்களும் வேலை செஞ்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு டெய்லியும் ட்ரைனிங்லாம் கொடுக்கப்படுமா சார்? அந்த அவங்க தொழிலை தாண்டி இந்த துப்பாக்கி தொழில் வந்து ஆன் த ஜாப் ட்ரைனிங். கடைசியில் குக்கும் மசால்ச்சி இருந்தார். அவர் என்ன செஞ்சாரு, இவ்வளவு மோசமாக இருக்குது பாத்திரங்கள்லாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தூங்கிட்டாரு. ஆனால் திருப்பி நடுப்புற உருட்டிகிட்டு இருந்தது, ஏதோ ஒன்று உருட்டிட்டு இருந்தது. இவர் வெளியே வந்து பார்த்தாரு, டீ போடுற மாதிரி ஒரு பாத்திரம் இருக்குமே, அந்த பாத்திரத்தில் இருந்தது. என்ன யாரோ உருட்டுறாங்க, போ அப்படின்னு நாய் நினைச்ச ஒரு அடி அடிச்சாரு. அடுத்த நாள் காலையில தான் பார்த்தோம்னா ஒரு சிறுத்தை செத்து கிடந்தது. அடிச்சு செத்து. அந்த அளவு அவர் மசால்ச்சி என்னவா இருந்திருக்காரு. ஹவில்தார்லேருந்து நிறைய பேர் இருக்காங்க. ஏனம் கழுவுறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது அப்படிலாம் சொல்கிறீங்க. இப்போ இவங்கெல்லாம் வெறுமனே அதற்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படுவாங்களா, அல்லது போர்க்காலங்களில் வேறு சில விஷயங்களுக்கும் பயன்படுத்தப்படுவாங்களா? ஆக்சுவலி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சியாச்சினில் வந்து பானா போஸ்ட்னு ஒரு போஸ்ட் இருக்குது. அந்த போஸ்ட்டை வந்து அந்த போஸ்ட்டை சண்டை போட்டு சிறப்பாக செஞ்சவர் வந்து சுபேதார் பானா சிங், ஹானரரி கேப்டன் சுபேதார் பானா சிங். இன்னும் உயிரோடு இருக்கிறார். இதில் எங்கள் பட்டியாலாவில் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவரை பார்த்துருக்கிறேன் நான், ஷார்ட் சர்தார்ஜி. அவருடைய இதில் என்னென்னா, அந்த டயத்தில் வந்து பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுது சியாச்சின் கிளேஷியரில் இருக்கிற அவர் போஸ்ட். கிளேஷியர் இஸ் வெரி டாப், அது பானா போஸ்ட் ரொம்ப டாப். அட்டாக் பண்ணுறான். அந்த அட்டாக் பண்ணுறதை வந்து முறியடிக்கிறதுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, நல்ல ஏபிள் பாடிடு சோல்ஜர்ஸ் வித் ரைஃபிள் மேன்ஸ், ஷூட்டிங் பண்ணுறவங்க, குண்டு போடுறவங்க, தொலைநோட்டுக்கு பைனாக்குலர் வச்சிருக்கிறவன் அவெல்லாம் என்ன செஞ்சுட்டான், ஷூட்டிங் பண்ணுறவெல்லாம் என்ன செஞ்சுட்டான், அங்கே போயிட்டான், சண்டைக்கு போயிட்டான். இவர் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, இவர் இங்கே விட்டுட்டாங்க பானா போஸ்ட்டில். அந்த போஸ்ட் கீழே என்ன வேலை சார் அவர் ஒரு இன்சார்ஜ். ஸோ ஒரு குரூப் போயிடுச்சு, இன்னொரு குரூப்பை பார்த்துக்கிட்டு இங்கே இருக்கிற மாதிரி. ஆனால் அந்த குரூப்பில் வந்து எல்லாம் சண்டை போடுறவங்களாம் ஃபுல்லாக போயிட்டாங்க. இவருக்கு மீதி இருக்கிறவங்க யாராக இருந்தாங்க, இந்த மாதிரி குக்கு மசால்ச்சி அப்படி இப்படி ஆளுங்களாம் இருந்தாங்க. அதாவது குக்கு மசால்ச்சின்னு சொல்ல முடியாது, அதாவது நான் கம்பேட் ரோலில் இருக்கிறவங்க, ரைஃபிள் மேன் கிடையாது என்ன. ஆனாலும் எல்லாரும் ரைஃபிள் மேன் தான், எல்லாரும் கம்பேட் சோல்ஜர். பட் ஆனால் டெய்லி சண்டை போட்டு இந்த மாதிரி ஒரு குரூப்பு பேசிக்கலி உள்ளுக்கு ஹெட் குவார்ட்டரில் இருக்கிற குரூப் இதுதான் இவர்கிட்ட இருந்தது. இந்த குரூப்பை வச்சு இவர் என்ன செஞ்சார், அதி தீவிரமாக சண்டை போட்டு எதிராளியை முறியடித்தார். ஸோ அதனால் அந்த சிறப்பாக சண்டை போட்டதுக்கு அவருக்கு வந்து பரம்வீர் சக்ரா கிடச்சிது பானா சிங்க்கு. அதுதான் சொல்லுவார், நாட் ஓன்லி கம்பேட்டன்ஸ் எனக்கு இங்கே கை கொடுத்தாங்க, எங்கள் யூனிட்டில் இருந்த கிளர்க்கும், எங்கள் யூனிட்டில் இருந்த அதாவது கிளர்க்கு அண்டு டிரைவர், அதாவது டிரைவர்னு சொல்ல முடியாது, அங்கே இன்ஃபென்ட்ரியில் டிரைவர் ஜாஸ்தி கிடையாது. எங்கள் யூனிட்டில் நான் கம்பேட்டன்ட் ஆஃப் சோல்ஜர்ஸ். பட் ஆனால் தேர் நாட் ரைஃபிள் மேன் தான் முன்னாடி போயிட்டானே சண்டை போடுறதுக்கு. இவங்க அட்டாக் பண்ணிட்டாங்க இங்கேருந்து, வேறு ரூபத்திலேருந்து பாகிஸ்தான் அட்டாக் பண்ணது. அந்த அட்டாக் முறியடிச்சு அந்த ஸ்பீடில் இன்னொரு போஸ்ட்டை பிடிச்சிட்டார். அந்த பிடிச்ச இடம் தான் பானா போஸ்ட், அந்த டெம்போவில். ஸோ அவ்வளோ பேர் அதிதீவிர வேலை செஞ்சது வந்து இவங்களும் வேலை செஞ்சுருக்காங்க. அதனால் யாருமே இன்னொரு முக்கியமான விஷயம், ஆர்மியில் வந்து தொழில் ரீதியாக யாருக்குமே பாகுபாடு கிடையாது, அனைவருக்கும் அவங்களுடைய ரோலை செய்யணும். ஆனால் அவங்களுக்கு டெய்லியும் ட்ரைனிங்லாம் கொடுக்கப்படுமா சார்? அந்த அவங்க தொழிலை தாண்டி இந்த துப்பாக்கி தொழில் வந்து ஆன் த ஜாப் ட்ரைனிங். இப்போ வந்து ஒருத்தர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டோர் கீப்பராக இருக்கிறார். அவர் ஸ்டோர் கீப்பர் காலையில் 8 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி, 1:30 மணி, 2 மணி, மத்தியானம் 3லேருந்து 5 வரலாம், அது ஸ்டோர் கீப்பர். பட் ஆனால் ஸ்டோர் கீப்பருக்குன்னு ஒரு டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்கும்ல, அது வந்து ஒன்ஸ் இன் அ வைல் இந்த ஜபல்பூர் ஆர்டினன்ஸ் ஸ்கூல் இருக்குது, காலேஜ் ஆஃப் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், அங்கே போயிட்டு ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரி அங்கேருந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும், அல்லது ரொட்டீன் ட்ரைனிங் நடக்கும். அண்ட் யூனிட்டில் என்ன ட்ரைனிங் நடக்கும், தன்னுடைய ப்ரொமோஷனுக்கு ஒரு ட்ரைனிங் வரும்ல, அந்த ட்ரைனிங்லாம் இதாகிடும். அந்த ட்ரைனிங்கில் இந்த துப்பாக்கி ட்ரைனிங், ஹேண்டில் பண்ணுற ட்ரைனிங், பிடி ஃபிசிக்கல் ட்ரைனிங், ட்ரில் இதெல்லாமே வந்துடுற மாதிரி. இது ஒரு ட்ரைனிங், டெக்னிக்கல் ட்ரைனிங் ஒரு தனியாக போகுது, இது இவருடைய ஜென்ரல் ட்ரைனிங் தனியாக போகும். இந்த ரெண்டையுமே பார்த்துருவாங்க. ஸோ அதனால் யாரையும் நம்ம வந்து தவறாகவோ அல்லது லேசாக இடப்பட முடியாது. இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். எனக்கு இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் வந்தது. ஒரு பெட்டாலியன் நார்தர்ன் ரீச்சஸ் ஆஃப் ஹிமாலயாஸில், அங்கே வந்து இது இருக்கும், என்ன இருக்கும்,
பனி நிறையா இருக்கும். அதில் பனியில் லெப்பர்ட்ஸ் நிறையா வரும். ஸோ இந்த மசால்ச்சி என்ன செஞ்சு, மசால்ச்சினா யார் இது பண்ணுறவர், எல்லாரும் ஆஃபீஸர் மெஸ்ஸில் வேலை முடிஞ்சிருச்சு, அனைத்து ஒர்க்கு முடிஞ்சிருச்சு, கெஸ்ட் வந்தாங்க போயிட்டாங்க. மெஸ் ஹவில்தார் என்ன செஞ்சிட்டாரு, கிளம்பிட்டாரு. மெஸ் ஹவில்தார் கிளம்பி சொல்லிட்டாரு. இந்த கடைசியில் குக்கு மட்டும் இருந்தார், சாரி குக்கும் மசால்ச்சி இருந்தார். இந்த மசால்ச்சி வந்து ஹரியானாக்காரரு. அவர் என்ன செஞ்சார், இவ்வளவு மோசமாக இருக்குது பாத்திரங்கள்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தூங்கிட்டார். ஆனால் திருப்பி நடுப்புற உருட்டிகிட்டு இருந்தது, ஏதோ ஒன்று உருட்டிகிட்டு இருந்தது. இவர் வெளியே வந்து பார்த்து என்ன பார்த்தார், அதாவது அவர் தூக்க கலக்கத்தில் வெளியே வந்தவர் இந்த இது இருந்ததில் இப்படி ஒரு ஸ்பேட்டுலான்னு சொல்லுவோமே, அதாவது நம்ம டீ போடுற மாதிரி ஒரு பாத்திரம் இருக்குமே, அந்த பாத்திரத்தில் இருந்தது. இது என்னடாச்சி அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடித்தார். அடிச்சுட்டு இது என்ன யாரோ உருட்டுறாங்க சி போ அப்படின்னு நாய் நினச்ச ஒரு அடி அடித்தார். அடுத்த நாள் காலையில் தான் பார்த்தோம்னா ஒரு சிறுத்தை செத்து கிடந்தது. அடிச்சு செத்து. அந்தளவு அவர் மசால்ச்சி என்னவாக இருந்திருக்காரு, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்காரு. புரியுதுங்களா? ஸோ அந்தளவு அந்த இதை வந்து ஹேண்டில் பண்ணி அடிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி. ஸோ இது வந்து எங்கள் இதில் ஒரு பெரிய ஒரு ஃபோல்க்ளோர்னு சொல்லுவோம். ஃபோல்க்ளோர்னு என்னது, இந்த கதைகள், வழியாக வர்ற கதைகள் இந்த மாதிரி. ஸோ மசால்ச்சிங்க வந்து சாதாரண மசால்ச்சி கிடையாது. மசால்ச்சி தேர் ஆல்சோ கேப்பபிள். இன்ஃபேக்ட் பானா போஸ்ட் சண்டேல வந்து நிறைய நான் கம்பேட்டன்ட் சோல்ஜர்ஸ் உள்ளுக்கு இருந்தவங்க தான் என்ன செஞ்சாங்க, அதை வந்து பானா போஸ்ட்டை வந்து சண்டை போட்டு ஜெயிச்சாங்க. ஸோ அதனால் பாகுபாடுகள் கிடையாது. அவன் ரோலை பண்ணுறான். ரைஃபிள் ரோல் பண்ணுவான், LMG 1 நம்பர் 1, LMG நம்பர் 2, LMG ரோல் பண்ணுவான், பீரங்கி படக்காரன் அவன் ரோல் பண்ணி கரெக்டாக, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப நன்றி சார். இந்த முறையும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அன்லாக் பண்ணி காமிச்சிருக்கீங்க. அதுலேயும் நிறைய அந்த ஆஃபீஸர் மெஸ்ஸுங்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் அந்த தொழில் சார்ந்து இல்லாதவங்களை கூட பயன்படுத்தி போரில் ஜெயிக்க முடியுங்கிற விஷயம்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு. ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.